எதினாலே இந்த மனது கெட்டு போனது? எதினாலே இந்த மனது கெட்டு போனது? யாராலே இந்த மனது கெட்டு போனது? இதை குறித்து நாம் ரொம்ப ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதினாலே, யாராலே இந்த மனது கெட்டு போனது? இந்த மனது விழுந்து போனது? இந்த மனது பாருங்க, மண்ணோடு மண்ணாய் அது ஒட்டி விட்டது. எதனால தெரியுமா? யாரால தெரியுமா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும், அந்த வார்த்தை கவனிங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனது கெட்டு போயிருமோ என்று என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களுடைய மனதும் வஞ்சிக்கப்படுமோ என்று, உங்கள் மனதும் கெட்டு போகுமோ என்று என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். இந்த வசனத்தினுடைய சரியான ஒரு மொழிபெயர்ப்பை இப்ப நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். சரியான மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை கெடுத்ததை போல உங்களுடைய மனதும் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. எதினாலே ஏவாளுடைய மனது கெட்டு போனது? இங்கே நாம் பார்க்கிறோம், தந்திரத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, தந்திரத்தினாலே. எதினாலே ஏவாளுடைய மனது கெட்டு போனது? தந்திரத்தினாலே, அதாவது வஞ்சகத்தினாலே. எதினாலே? வஞ்சகத்தினாலே ஏவாளுடைய மனது என்ன செய்தது? கெட்டு போனது. சரி, யாருடைய தந்திரத்தினாலே, யாருடைய வஞ்சகத்தினாலே ஏவாளுடைய மனது கெட்டு போனது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பத்தினுடைய, அதாவது சாத்தானுடைய தந்திரத்தினாலே, சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே தான் என்ன செய்தது? இந்த மனது கெட்டு போனது. இந்த மனது விழுந்து போனது. இந்த மனது மண்ணோடு மண்ணா என்ன செய்தது? ஒட்டி போனது. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ ஒரு கேள்வி, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்முடைய பாட்டி ஏவாளுடைய மனது யார்கிட்ட இருந்துச்சு? நம்ம பாட்டி ஏவாளுடைய மனது யார்கிட்ட இருந்துச்சு? இப்படி கேட்கிறேன், நல்லா விளங்கிடும். உங்க மனது இப்ப யார்கிட்ட இருக்குது? அப்ப ஏவாள் பாட்டியுடைய மனது யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்துச்சா இல்ல சாத்தான்கிட்ட இருந்துச்சா? யார சாத்தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு. இப்ப உங்க மனது யார்கிட்ட இருக்குது? உங்க கிட்ட தான் இருக்குது. அப்ப நம்ம ஏவாள் பாட்டியுடைய மனது யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஏவாள் பாட்டி கிட்ட தான் இருந்துச்சு. கத்தட்ட இல்ல, பிசாசுட்ட என்ன செய்யல? இல்ல. இப்ப அடுத்த காரியம் என்னன்னா, சாத்தான் எங்கே இருந்து ஏவாளுடைய மனதை கெடுத்தான் என்றால், எங்கே இருந்து ஏவாளுடைய மனதை அவன் வஞ்சித்தான் என்றால், எல்லாம் நல்லா கவனிக்கணும். எதுக்கு நான் சொல்ல வரேன்றது இங்க கவனிக்கணும். மனது யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஏவாள் கிட்ட தான் இருந்துச்சு. தந்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? பிசாசு கிட்ட தான் இருந்துச்சு. இப்ப சாத்தான் எங்கே இருந்து ஏவாளுடைய மனதை கெடுத்தான்னா, எங்கே இருந்து சாத்தான் ஏவாளுடைய மனதை வஞ்சித்தான் என்று சொன்னால், இந்த சாத்தான் ஏவாளுக்குள்ள போய் புகுந்து என்ன செய்யல? கெடுக்கல. இருக்கிறீங்களா? சாத்தான் இவ பக்கத்திலேயே வரல. சாத்தான் வெளியே இருந்து, தூரமா இருந்து யாருடைய மனதை கெடுத்துட்டான்? யாருடைய மனதை கெடுத்துட்டான்? ஆகையால் தான் நான் சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை, பிசாசியம் பக்கத்திலேயே வரமாட்டான்.
அப்படிலாம் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் எதுக்கு உங்க பக்கத்துல வரணும்? அவன் உங்க பக்கத்திலேயே வராம தூரத்துல இருந்து சோழியை முடிச்சிருவான். அவ்வளவு தந்தரக்காரன் அவன். இவங்க என்ன அவங்க பீத்தி இழுத்துறாங்க சில கிறிஸ்தவங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வெள்ளி சபா உபவாசம் இருக்கிறேன். என்ன இருக்கிறேன்? என்ன உபவாசம் இருக்கிறேன்? வெள்ளி சபா டான்னு 10 மணிக்கெல்லாம் மொட்டி முடக்கிறவனாக்கும். எதுக்கு? சாத்தையன் பக்கத்துல வரக்கூடாது. இவங்க உபவாசம் எதுக்கு இருக்கிறாங்க? யாரும் வரக்கூடாது. ஆனா வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படா இவர் உபவாசத்தை படி பாருப்பா என்ன செய்வா, அட்டாக் பண்ணுவான், தாக்குவோம் சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர் 1 2 என்றாரோ என்னலையோ அவன் கரெக்டா கவுண்ட் பண்றான். 1ஆவது நாள் முடிஞ்சு, 2ஆவது நாள் முடிஞ்சு, ஓகே 39 40 எல்லாம் அலாட் ஆகுங்கடா. யாரை தாக்குறதுக்கு? இயேசு கிறிஸ்துனுடைய மனதை, இயேசு கிறிஸ்துனுடைய மைண்டை அட்டாக் பண்ணுவதற்கு மனதுல வார்த்தை அள்ளி வீசி அவரை தோக்கடிப்பதற்கு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் செவ்வாவளி கரெக்டா, அதுவும் அமாவாசை உபவாச ஜபத்தை அடியேன் விடவே மாட்டேன். நீ என்ன வேணா உபவாசம் இருந்துக்க, பிசாசு உன் பக்கத்துல வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தூரமா இருந்து வேலையை முடிச்சிருவான். அதனால என்னத்தையும் மெத்தன போக்கா சில காரியத்தில் நம்மளை நாமே அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளை நாம என்ன செய்யக்கூடாது, வண்டி ஓட்டுற மாதிரி பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? வெளியே இருந்தே பிசாசு, தூரமாக இருந்து பிசாசு எல்லா வேலையும் என்ன செஞ்சிடுவான், முடிச்சிடுவான். எனவே கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஓகே, இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஒரு முறை சொல்லிடுவோமா? மனது என்ன செய்ய வேணும்? புதிதாகணும். ஏன் மனது புதிதாகணும்? மனது மண்ணோடு மண்ணா என்ன செய்திருக்கிறது, ஓட்டி இருக்கிறது. மனது புதிதானா தான் வாழ்க்கை என்ன செய்யும், புதிதாகும். இந்த மனது விழுந்து போன மனது எப்ப விழுந்துச்சு? என்றைக்கு இந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் அன்றைக்கு என்ன செய்தது? இந்த மனது விழுந்தது இல்லையா? கவனிங்க, ஏவாளுடைய மனது ஏவாள் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா தந்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? பிசாசு கிட்ட இருந்துச்சு. பிசாசு ஏவாளுக்குள்ள புகுந்து ஏவாளுடைய மனதை என்ன செய்யல, கெடுக்கல. அவன் வெளியிருந்து என்ன செஞ்ச, மனதை கெடுத்துட்டான். ஆக எல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து கவனிப்போம். பிசாசு கிட்ட இருந்த இந்த தந்திரம் எப்படி ஏவாளுடைய மனதுக்குள்ள போச்சு? இதை பார்க்கணும். இதை பார்த்தாதான் அடுத்து நமக்கு தெளிவா விளங்கும். மனது யார்கிட்ட தான் இருக்குது? ஏவாள் கிட்ட தான் இருக்குது. தந்திரம் யார்கிட்ட இருக்குது? பிசாசு கிட்ட இருக்குது. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, சாத்தானிடத்துல இருந்த வஞ்சகம் எப்படி, சாத்தானிடத்துல இருந்த அந்த தந்திரம் எப்படி ஏவாளுடைய மனதுக்குள்ள போய் ஏவாளுடைய மனதை கெடுத்துச்சு? கேள்வி வரணும்ல, கேள்வி வரணும்ல கண்டிப்பா. மனது இங்க இருக்குது, தந்திரம் இங்க இருக்குது. இது எப்படி அங்க போய் அந்த மனதை கெடுத்துச்சு? ஏவாளுடைய மனதை எப்படி கெடுத்துச்சு? கவனிங்க, எதினாலே ஏவாளுடைய மனது கெட்டது என்றால், ஏவாளுடைய மனது எதினாலே விழுந்தது என்றால் வார்த்தையினாலே. எல்லாம் கவனிக்கணும். இப்ப வார்த்தையினாலே தான் ஏவாளுடைய மனது கெட்டு போனது. வார்த்தையினாலே தான் ஏவாளுடைய மனது விழுந்து போனது. வார்த்தையினாலே தான் ஏவாளுடைய மனது மண்ணோடு மண்ணா என்ன செய்தது, ஓட்டினது. வார்த்தையின் மூலமாக தான் சாத்தானுடைய வஞ்சகம் ஏவாளுடைய மனதிலே விழுந்து ஏவாளுடைய மனதை கெடுத்தது. ஏவாளுடைய மனது என்ன செய்தது, விழுந்து போனது. எத்தனைக்கு தெளிவாயிருச்சு? அடங்கிருச்சா? இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். கிளியர் ஆயிடுச்சுல? எதனால ஏவாளுடைய மனது வஞ்சிக்கப்பட்டுச்சு? தந்திரத்தினாலே, வஞ்சகத்தினாலே. யாருடைய வஞ்சகத்தினாலே? யாருடைய தந்திரத்தினாலே? சாத்தானுடைய வஞ்சகம், சாத்தானுடைய தந்திரத்தினாலே. இங்க இருக்கிற மனதை சாத்தான் எப்படி கெடுத்தான்? வார்த்தையை அனுப்பி. எதை அனுப்பி? வார்த்தைக்குள்ள வஞ்சகத்தை வச்சு, வார்த்தைக்குள்ள தந்திரத்தை வச்சு வார்த்தையை அனுப்புறான். இப்போ வார்த்தை போய் எங்க விழுகுது? எங்க விழுகுது?
ஏவாளுடைய மனதுல சாத்தானுடைய வார்த்தை விழுகுது. விழுந்த உடனேயே ஏவாளுடைய மனது, ஆதாமுடைய மனது கெட்டு போனது, விழுந்து போனது. இப்ப எல்லாரும் கவனிங்க. வார்த்தையினாலே தான் இந்த மனது கெட்டு போனது என்றால், அப்ப வார்த்தையினாலே தான் இந்த மனது புதிதாகவும் முடியும். இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன் நான். எல்லாம் கவனிங்க. வார்த்தையினாலே தான் இந்த மனது கெட்டு போனது என்றால், அப்ப எதனாலதான் இந்த மனது புதிய மனதா மாறும்? எதனால? கவனிங்க. யூனிவர்சிட்டியில படிக்கிறதுனாலையும் ஸ்கூல்ல படிக்கிறதுனாலையும் மாத்திரம் என்ன செஞ்சிடாது, இதெல்லாம் மாறிடாது. ஸ்கூல் படிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூனிவர்சிட்டி அறிவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனது எதனாலே வஞ்சிக்கப்பட்டது? மனது எதனாலே விழுந்தது? வார்த்தையினாலே. அப்ப வார்த்தையினாலதான் மனது விழுந்தது என்றால், அப்ப வார்த்தையினாலே தான் இந்த மனது என்ன செய்யப்படுகிறது? இப்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது, புதிதாகிறது, மறுரூபமாகிறது, புதிய எண்ணங்களாலே என்ன செய்கிறது? வேற எதினாலேயும் எதை மாற்ற முடியாது. வேற எதுனாலையும், ஏதாவது சொல்லுங்க, வேற எதினாலையும் இந்த மனதை புதிதாக்க முடியாது. ஆமென். வார்த்தையினாலே தான் இந்த மனது புதிதாக முடியும். வார்த்தையினாலே தான் இந்த மனதை புதிய எண்ணங்களால் என்ன செய்யப்பட முடியும்? நிரப்ப முடியும். இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன், கவனிங்கள். மனது கெட்டது வார்த்தையினாலே என்றால், மனது புதிதாகிறதும் வார்த்தையினாலே தான். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், மனது கெட்டது வார்த்தையினாலே தான் என்றால், அப்ப மனது புதிதாகிறதும் வார்த்தையினாலே தான். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? வார்த்தையினாலே தான் மனது கெட்டது. வார்த்தையினாலே தான் மனது புதிய மனதா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். வேற எதினாலேயும் இந்த மனதை என்ன செய்ய முடியாது? புதிதாக்க முடியாது. சரி, யாருடைய வார்த்தையினாலே இந்த மனது கெட்டது? சாத்தானுடைய வார்த்தையினாலே. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. சாத்தானுடைய வார்த்தையினாலே தான் இந்த மனது கெட்டு போனது என்று சொன்னால், அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே மட்டும்தான் இந்த மனது புதிய மனதா என்ன செய்யும்? வேற எதினாலேயும் இந்த மனதை என்ன செய்ய முடியாது? புதிதாக்க முடியாது. சாத்தானுடைய வார்த்தை மனதை கெடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மனதை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிப்பதாக என்னுடைய மனது மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என் மனதை உயிர்ப்பியும். எங்க பாட்டி ஏவாள் மூலமாக எங்க மனதெல்லாம் கெட்டு போச்சு, மண்ணோட மண்ணா ஒட்டி கிடக்குது. தகப்பனே, இப்ப உங்களோட வார்த்தை மட்டும்தான் என் மனதை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும், உயிர்ப்பிக்க முடியும். வேற எதுனாலே இந்த மனது புதிதாக முடியாது, உயிர்ப்பிக்கப்பட முடியாது, புதியதாக என்ன செய்ய முடியாது? மாற முடியவே முடியாது. எனவே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? உங்க வீட்டை சுற்றிலும் குடியிருக்காங்க பாருங்க, சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவங்க இவங்க, ரத்த சம்பந்தம், ரத்த இல்லாத சம்பந்தம், தூர சம்பந்தம், நெருங்கின சம்பந்தம், இவங்க சிந்திக்கிறது மாதிரி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. ரொம்ப வேற மாதிரி சிந்திப்பீங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களை சுத்தில இருக்கிற எல்லா ஜனங்களும் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. இது முடியாது, இது நடக்காது, இது வாய்க்காது, அவ்வளவுதான், நம்ம லைஃப் இவ்வளவுதான், இவ்வளவுதாயா, செத்து சுருவாடு போற வரைக்கும் நமக்கு வாடகை விடுதாயா? யாரு சொல்றா? நம்மளை சுத்தில இருக்கிறவங்க. இப்ப ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள உள்ள மூழ்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது, மனது புதிதாகும் பொழுது, இந்த மனுஷன் சொல்றான், சொந்த வீட கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வா, சொந்த வீட்டுல நான் குடியிருப்பேன். மனது எப்படி மாறுது பாருங்க. இவன் முடியாதுன்றான், இவன் முடியுதுன்றான். என்ன வித்தியாசம்? இவன் வார்த்தைக்கு இடம் கொடுத்திருக்கிறான். எதுக்கு இடம் கொடுத்திருக்கிறான்? நமக்கு அந்த பழைய சோறு பச்சை மிளகா தவிர வேற நமக்கு சுத்தி இருக்கவங்க அப்புறம் பேசுறாங்க. இங்க பாரு, டெய்லியும் பிரியாணியே சாப்பிடலாம்,
நான் தான் வேணான்றேன், டெய்லி வேணான்னு. வாரத்துக்கு ஒரு நாள் போதும், மாசத்துக்கு ஒரு நாள் போதுன்றேன். எல்லாம் இருக்கிறீங்களா? மனது எப்படி மாறுது பாருங்க. ஊரே கடனுக்குள்ளதான் இருக்குது. நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா? ஏன் சித்தி நீயே சொல்லு, உன் மனசாட்சி தொட்டு. நான் தொடாமே சொல்றேன். எல்லாருடைய மனதும் மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கிடக்கிறது. வார்த்தைக்கு இடம் கொடுத்தவனுடைய மனது வேற மாதிரி சிந்திக்குது, வேற மாதிரி வாய் பேச ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொன்னாரு, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், மேல வருவேன், சொந்த வீட கட்டுவேன், காரை வாங்குவேன், வண்டியை வாங்குவேன், நல்ல லைஃப் எனக்கு செய்யுது காத்திருக்கிறது. எப்படி பேசுறான் பாருங்க. மனது மறுரூபமான மனிதன் எப்படி பேசுறான் பாருங்க. மனது மறுரூபமாகாதால் எப்படி பேசுறான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? சபைக்கு வந்தும் அநேகருடைய மனோட மனதான் கிடக்குது. ஏன்னா அவங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கெங்கயோ போறது, அலையிறது, தவிக்கிறது, அங்கெங்கெல்லாம் சுத்துறது. அப்படியே இங்க போனா ஆசீர்வாதம் வந்துடாதா, அங்க போனா வந்துடாதா, இவங்க ஜெபம் பண்ணிட்டா, அவங்கள கூட்டமா ஒண்ணு கூடி ஜெபம் பண்ண போறாங்களா, நம்மளும் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டோம்னா எது நடந்துருமா? மனது இங்க மண்ணோட மண்ணா கிடக்குது. மனது மறுரூபமாகல, மனது புதிய எண்ணங்களாலே நிரம்பல, மனது உயிர்ப்பிக்கப்படல. எம்பிட்டு பேர் கூடி ஜெபம் பண்ணி என்ன போகுது? மனது மறுரூபம் ஆனாலும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணா ரைட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே உங்கள் மனது புதிதாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, அவைகளையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எவைகளையே? உங்க சித்தப்பா சொன்னார்ல, ஒண்ணு விளங்காது போடா, ஆண்டவன் உன் தலையில் எழுதிச்சா, நான் என்ன செய்ய முடியும் சொன்னார்ல, அதையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக, உருப்படாம போவாயாக. அப்படியா சத்தியம் சொல்லுது? அவைகளையே தியானித்துக் கொண்டிருப்பாயாகனா என் வார்த்தையையே என்ன செய்வாயாக? தியானித்துக் கொண்டிருப்பாயாக. என் வார்த்தையை மனதில் வச்சு அசபோட தியானிக்க என் வார்த்தையை மனதில் வச்சு அதவே யோசிக்க மண்ணோடு மண்ணா கிடக்கிற மனது இப்ப கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிக்குது. பரலோகத்தின் தேவனை போல சிந்திக்க ஆரம்பிக்கிறது. தேவனை போல இந்த மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? யோசிக்க ஆரம்பிக்கிறது. உயர்ந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிறது, புதிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிறது. என்னாலே முடியும், என்னாலே சாதிக்க முடியும், என்னாலே வெற்றி பெற முடியும், நானும் கடன் கொடுக்கிற ஆளா மாற முடியும். மனது எப்படி வருது? வர ஆரம்பிக்குது பாருங்க. அதனாலதான் இரவும் பகல் எதை தியானிக்கணும்? கர்த்தருடைய நம்ம எதை தியானிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம்? சினிமா பாட்டு, சீரியலு, என்ன ரீலு, மண்டை அங்க போச்சு, ஒண்ணும் இல்லை, அங்க மண்டைகள் ஒண்ணுமே இல்லை. அங்க உட்காந்து பேசுறது, இங்க உட்காந்து பேசுறது, காதுக்கு குளுமையா அப்படி நல்லா ஐஸ் கட்டி ஊது போல வச்சு விட்டது மாதிரி இருக்குது. மனது வறண்டு போயிடுச்சு, ஏற்கனவே வறண்டு போய் தான் கிடக்குது. இன்னி ஒண்ணு அங்க வராது. இன்னும் 25 வருஷம் ஆனாலும் ஒண்ணும் செய்யாது, நடக்காது. அவைகளையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எவைகளையே? என் வார்த்தைகளையே. ஏன் என் வார்த்தை நீ சிந்திக்கணும்? ஏன் என் வார்த்தை நீ தியானிக்கணும்? வார்த்தையினாலதான் மனது என்ன செஞ்சது? கெட்டு போனது. இப்ப வார்த்தையினாலேதான் மனது என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. யாருடைய வார்த்தையினாலே மனது கெட்டது? சாத்தானுடைய வார்த்தையினாலே. இப்ப யாருடைய வார்த்தையினாலே மனது உயிர்ப்பிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையினாலே. வார்த்தை அன்றி மனது மறுரூபமாகாது என்பதை திட்டவட்டமாய் நீங்கள் பதித்துக் கொண்டு வீட்டுக்கு செல்லுங்கள். வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும், வசனம் தான் உங்களை காப்பாற்றும். நேரம் கிடைச்சிச்சா ஒரு மணி நேரம் உட்காந்து வேதத்தை வாசிங்க, தியானிங்க, பிரசங்க செய்தியை போட்டு கேளுங்க, ஆராதனை பாடல்களை போட்டு கேட்டு நல்ல பாடலை பாடுங்க. ஏன்னா பாடல்கள்ல கர்த்தருடைய வார்த்தை தானே செய்யுது இருக்குது. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பாடும் பொழுது அப்படியே மனது மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. மனது மறுரூபமாகும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறது? முட்செடிக்கு பதிலாக, ஆமென், முட்செடிக்கு பதிலாக, காஞ்சோரிக்கு பதிலாக, தரித்திரத்துக்கு பதிலாக, ஏழ்மைக்கு பதிலாக, கடன் பிரச்சனைக்கு பதிலாக, வியாதிக்கு பதிலாக, தோல்விக்கு பதிலாக, தாழ்வுக்கு பதிலாக எல்லாத்தையும் நீங்களே போட்டுங்க, ஃபுல்பில் பண்ணுங்க நீங்களே என்ன நடக்கும் சொல்லிட்டு. ஆமென்.
வசனத்தை வாசித்து அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மனது கெடுறதுக்கு அல்லது இந்த மனது ஈர்ப்பிக்கப்படுறதுக்கு 3 வழி இருக்குது. இந்த மைண்டுக்கு 3 வாசல் இருக்குது. எதுக்கு? உங்க வீட்டுக்கு எத்தனை வாசல் வச்சிருக்கீங்க? ஒரு வாசல், 2 வாசலா? சிலர் 4 வாசல் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் 4 வாசல் வச்சிருப்பாங்க. 4 வாசல் 4 கார் நிற்கும். எந்த வழியா வர்றாரோ அவர் அந்த டிரைவர் ரெடியா நிற்பாரு. கார் எடுத்துட்டு என்ன செய்யணும்? உங்க வீட்டுக்கு வாசல் 1 இருக்கு அல்லது 2 இருக்குது. முன் கேட்டு பின்னால கேட்டுலாம் இருக்குது. இந்த மைண்டுக்கு, இந்த மனதுக்கு 3 வாசல் இருக்குது. என்னென்ன வாசல்? அதை அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வாசல்? அந்த 3 வாசல்லையே எது முக்கியமான வாசல், அது எந்த வாசல் கண்டுபிடிச்சு அந்த வழியா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு 2025 விட 2026 சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமே. இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அதையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை என்ன செய்வாயாக? தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதுவே மனதில் வைத்து யோசித்துக் கொண்டிருப்பாயாக, சிந்தித்துக் கொண்டிருப்பாயாக. எதை? என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய வேதத்தை என்ன செய்வாயாக? தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ எப்படி நடப்பாய்? புத்திமானாய் நடப்பாய். ஆங்கிலத்திலே குட் சக்சஸ் என்று வந்திருக்கிறது. நல்ல வெற்றி பெறுவாய். எத்தனை பேர் வெற்றி பெறணும் விருப்பப்படுறீங்க? அதுவும் நல்ல வெற்றி பெறணும். நல்ல வெற்றி பெறணும்னா ஊருக்கு அதை பேசணும் என்ன செய்யாது? வெற்றி பெற முடியாது. அங்கே உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா வெற்றி பெறலாம் முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மனதை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து மனதில் வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அதுவே அசைப்பட ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். இப்படிலாம் வரும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபம் ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். ஒரே நாள்ல மனதை என்ன செஞ்சிடாது? மறுரூபம் ஆயிராது. கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுகிறது. டெய்லி தியானிக்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க மனது கொஞ்சம் கொஞ்சமாய் மறுரூபம் ஆரம்பிக்கிறது. மனது மறுரூபமாக வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக, செழிப்பான வாழ்க்கையாக, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக, வெற்றி உள்ள வாழ்க்கையாக, ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, நன்மையான வாழ்க்கையாக, சமாதானமுள்ள வாழ்க்கையாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, உடைய வார்த்தை அன்றி என் மனது மறுரூபமாக போகிறது கிடையாது. உடைய வார்த்தை தான் என் மனதை புதிதாக்குது, உயிர்ப்பிக்குது, எழுப்பி விடுது, விசாலமான எண்ணங்களை தருகிறது. மனது விசாலமாக ஆரம்பிக்கிறது உடைய வார்த்தையினாலே. எனவே எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன்பா. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல மக்கள் யாரோ எதையும் தேடி ஓடுறாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். உடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், இந்த வார்த்தைக்கு முதலிடம், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம். நேரம் கிடைச்ச வேதத்தை எடுக்க போறேன், உட்கார போறேன், தியானிக்க போறேன், வாசிக்க போறேன், பிரசங்க செய்தி டெய்லியும் போட்டு கேட்க போறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்தை அது கேட்க போறேன், 1 மணி நேரமாவது கேட்க போறேன். இன்னும் நேரம் கிடைச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் நான் போட்டு கேட்க போறேன். எப்படியாவது என் மனது புதிதாகணும், என் மனது மறுரூபமாகணும். என் மனதை புதிதாக்கக்கூடிய, மறுரூபமாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என் மனது புதிதாகுதோ அந்த அளவுக்கு எனக்கு தான் வெற்றி, அந்த அளவுக்கு எனக்கு தான் சக்சஸ். என் குடும்பத்தில் மாற்றம் வரணும், என் பிள்ளை வாழ்க்கையில மாற்றம் வரணும், என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறணும். அதுக்கு முதலாவது என் மனது மாறணும். என் மனது எப்படி மாறப்போகிறது? உடைய வார்த்தையினாலே. உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, உடைய வார்த்தையின்படியே எங்களுடைய மனதை உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, உடைய வார்த்தைக்கு எங்களுடைய உள்ளத்தை திறக்கிறோம். இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, அன்றைக்கு எம்மாவூர் சீசருடைய மனதை நீ திறந்து விட்டீரே கர்த்தாவே. ஓ தேவனே, எங்களுடைய மனதை இன்றைக்கு திறந்து விடும். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க,
இந்த வார்த்தையை நாங்கள் சிந்திக்க உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தராதர உயர வேண்டுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமே, வாழ்வடைய வேண்டுமே, சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாறணுமே. கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு பிள்ளைகள் இடம் கொடுப்பார்களாக. இந்த வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.